அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது canonical transformation, the generating function type 2 generating function. So already நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா the generating function 1 f1 is a function of small q small capital Q. இங்க நாம எடுத்துக்கிற generating function the type 2 நம்ம ஜெனரலா என்ன எடுத்துக்கிறோம்னா the generating function f2 as a function of small q comma capital P. Suppose if time dependent on the t, x is time dependent. இதுதான் நம்ம generating function type 2 னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன செய்யறேன்னா in general the generating function is written as in terms of old variable as well as a new variable. It can be written as the generating function type 2 q capital P comma t minus q j pj. அது இந்த generating function type 2 வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணா இட்ஸ் a legendary transform of the old generating function அந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். So the old generating function நமக்கு என்னன்னு தெரியும். It's a old coordinate times the new coordinate. Suppose இங்க உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா it can be written as f னே வச்சுக்கிறாங்க. It doesn't matter. ஆனா நம்ம எடுத்துக்கிற அந்த generating function the f2 type 2 function it's a function of whiteboard. Generating function f2 is a function of q comma p comma t. இது வந்து ஜெனரலா it's a Legendary transform of the generating function the common f. F is a mixed variable. இது வந்து small q capital P அப்பனா இந்த இது it's a function of என்ன சொல்லலாம் it's a small q capital P capital Q comma t. So அது சொல்லலாம் பட் in general அதனால no use, அதனால அதை விட்டுருங்க. இப்போ என்ன செய்யலாம்னா நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது what is the f2 the generating function the formalism அது எப்படி வந்து the q comma p generate பண்ணுது அதாவது small q as well as the capital P is a function of small q capital P னா அது யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து the small p comma capital Q எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம் இன்னைக்கு. So f2 is a general generating function. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் from the Hamilton principle the small variation that Lagrangian on the small variation that the Dioxan integral goes to 0 அது வந்து நியூ கோஆர்டினேட்டோ ஆர் ஓல்டு கோஆர்டினேட்டோ அதில் தான் நம்ம அந்த dou f by dou t ஆட் பண்ணுவோம். அதாவது the total time derivative of the any function you can add அது வந்து it's a degrees of freedom நீங்க ஆட் பண்ணலாம் இல்லைன்னா ரிமூவ் பண்ணலாம். அதனால அந்த வேரியேஷன் வந்து சேஞ்ச் ஆக போறதில்ல. ஒரு பார்ட்டிகல் டைம் எவல்யூஷன் ஃப்ரம் த டைம் t1 to t2 அந்த பார்ட்டிகல் டைம் எவல்யூஷன் நமக்கு என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்படின்னா நம்ம the Lagrangian p q dot it's a old variable minus the old Hamiltonian that means before the transformation is equal to capital P capital Q dot minus the new Hamiltonian, maybe Hamiltonian as a function of q comma p னு எழுதலாம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நம்ம சிம்பிளா என்ன சொல்லிக்கலாம் the new Hamiltonian is a function of capital Q capital P. Suppose time டிபெண்ட் பண்ணியிருந்தா t னு கூட வச்சுக்கலாம் plus the total time derivative df by dt. இதை ஆட் பண்ணுறதால இந்த வேரியேஷன் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அந்த df by dt அதை நான் ஃபர்ஸ்ட் லெக்சரில் உங்களுக்கு எப்படின்னு ப்ரூவ் பண்ணேன். இப்போ df by dt நம்ம கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு இந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் டைப் 2 கிடைச்சிடும் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துங்க, ரெஃபரன்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துங்க. இப்போ நமக்கு தேவை வந்து வாட் இஸ் த டோட்டல் டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் f. இது ஏன் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் சொல்லணும்னா it will act as a bridge between the old coordinate to the new coordinate. அதனால தான் இது என்னன்னா it's a generating ஓல்டுலேருந்து நியூ ஜெனரேட் பண்ணும், நியூலேருந்து ஓல்டு ஜெனரேட் பண்ணும். அது ஒரு பாலமாக அமைகிறதால தான் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் சொல்லும். ஸோ df by dt இது எப்படி எழுதலாம்னா இந்த டோட்டல் டைம் டெரிவேட்டிவ் யூஸ்வலாக
எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட்டு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து அதனுடைய அதாவது அதனுடைய இன்டர்னல் கோஆர்டினேட்டை பொறுத்து நீங்கள் டைம் டெரிவேட்டிவ் எடுக்கணும். அப்போனா இன்டர்னல் கோஆர்டினேட் ஆஃப் த F2 பார்த்தீங்கன்னா 3 கோஆர்டினேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்னா பார்ஷியல் டைம் டெரிவேட்டிவ் dou F2 by dou t எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா dou F2 the small q இருக்கு dou q into q dot அதுலனா dou q by dou t. அதுக்கப்புறம் ஒரு கோஆர்டினேட் இருக்கு என்னன்னா the capital P, so dou F2 dou capital P times dou capital P by dou t. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன இருக்குன்னா இந்த ரெண்டு கோஆர்டினேட் இருக்கு. இது வந்து ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ண கோஆர்டினேட். ஸோ இதை நம்ம டெரிவேட்டிவ் எடுத்தோன்னா இட்ஸ் அ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா qj டாட் எடுக்கலாம் டைம்ஸ் pj மைனஸ் பிகாஸ் மைனஸ் வந்து காமன் qj வச்சுக்கிட்டு pj டாட். ஸோ இதான் இந்த டோட்டல் டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்யலாம்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 இது வந்து 1ன்னு வச்சுக்கிங்க. இதில் நம்ம அழகாக சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்னா பாருங்கள் உங்களுக்கு. ஸோ 1 ஈக்குவேஷனை ஸ்மால் p small q dot minus capital H is equal to capital P capital Q dot minus capital K df by dt எப்படி எழுதலாம்னா the partial time derivative of the function 2 time t plus dou f2 by small dou q dou இது வந்து q டாட்னு வச்சுக்கலாம் நீங்கள். இட்ஸ் equal to taken as q dot. இந்த எக்ஸ்பிரஷன் ஆக்சுவலாக இது வந்து என்ன வரும்னா dq by dt மேபி மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து இது என்னன்னு வச்சுக்கலாம் dp by dt. இது என்னன்னா the chain rule அந்த மாதிரி சொல்லுவாங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்னன்னா dou f2 by dou capital P இது வந்து என்னன்னா p டாட். நான் அந்த j ரிமூவ் பண்ணிடுறேன் ஏன்னா jங்கிறது ஜஸ்ட் இண்டிசஸ். அது கோஆர்டினேட்டை வந்து jங்கிறது 1 2 3 இந்த மாதிரி போகும். அதாவது அந்த சிஸ்டம் எவால்வ் ஆகும்போது each and every time what is the moment or what is the coordinate, அதனால அந்த j indices யூஸ் பண்ணுவாங்க. So j means each and every time the evolution of the coordinate, each and every time the evolution of the momentum pj. 1 போட்டிங்கன்னா at a time t1, 2 போட்டிங்கன்னா at a time t2. அதனால அதை ரிமூவ் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை, நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுக்கோசரம். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குன்னா q dot p minus q p dot. So it will be looking fine. இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் மட்டும்தான் பண்ணணும். என்ன செய்யலாம்னா இதை வந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு போனீங்கன்னா இட் will be equal to 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்னா மைனஸ் ஸ்மால் p q டாட் இட்ஸ் ஸ்மால் p நாட் கேபிட்டல் p ப்ளஸ் h. மீதி எல்லாம் இந்த ரிமைனிங் டேர்ம் வரும். அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த டேர்ம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கண்ட்ரோல் ஸோ இந்த டேர்ம் அப்படியே வரும், மிஸ்ஸிங் டேர்ம் எழுதிக்கலாம். இப்போ என்ன செய்யணும்னா இது இட்ஸ் அ ப்ளஸ் பிகாஸ் அதர் டேர்ம் அப்படியே இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்குன்னா q டாட் கேபிட்டல் P மைனஸ் கேபிட்டல் Q கேபிட்டல் P டாட். ஸோ இட் வில் பி லுக்கிங் லைக் சிம்பிள். லெஃப்ட் ஹேண்ட் சைட் 0ன்னு வச்சுக்கிங்க. இப்போ என்ன சொல்லணும்னா q டாட் கேபிட்டல் Q டாட் ஸ்மால் q டாட் இதெல்லாம் தனித்தனியாக நம்ம எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர் இதில் வந்து நீங்கள் ஈஸியாக pq டாட் இந்த ரெண்டு டேர்மும் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டேர்ம் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க டேர்ம் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ்
உங்களுக்கு என்ன வரும்னா P இதில் இருக்கும். இந்த Q டாட் இங்கே ஸ்மால் Q டாட் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா உங்களுக்கு ப்ளஸ் dou F2 dou Q இன்ட்டு உங்களுக்கு என்ன வரும்னா Q டாட் dq by dt அதை எழுதினாலும் ஓகே. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம்னா கேபிட்டல் P டாட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேபிட்டல் P டாட் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னா இங்கே கேபிட்டல் P டாட் இருக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன வரும்னா dou F2 dou கேபிட்டல் P இது கேபிட்டல் P. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்டு P டாட் எடுத்துடும் மைனஸ் Q வெளில என்ன எடுத்துடும் கேபிட்டல் P டாட் ப்ளஸ் ரிமைனிங் டேர்ம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். H minus K plus dou F2 by dou T. I think no more term. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எந்த டேர்மும் இல்லை. இப்போது இது என்ன செய்யலாம்னா இந்த ஹோல் ஈக்குவேஷனை நம்ம டிடியால் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா இந்த Q டாட் இன்னும் ஒரு இது மட்டும் எழுதிக்கலாம். ஸோ அப்படியே நான் ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கிறேன். என்ன இருக்குன்னா மைனஸ் ஸ்மால் p ப்ளஸ் dou F2 dou Q ஸ்மால் q இந்த இது வந்து Q டாட் என்ன எழுதுனா dq by dt ப்ளஸ் இது உங்களுக்கு என்ன இருக்குன்னா dou F2 by dou capital P minus Q capital Q dp by dt மீதி 3 டேர்ம் அப்படியே வரும். அது அப்படியே காப்பி பண்ணி நம்ம போட்டுக்கலாம். Ctrl C Ctrl V நோ இங்கே இல்லை அது மேலே ஓவர்லேப் ஆகிறதால நம்ம என்ன செய்யணும்னா அதை எழுதிக்கலாம். ப்ளஸ் H minus K plus dou F2 by dou T. So it would be looking fine. இப்போ என்ன செய்யலாம்னா ஈக்குவல் டு 0. நான் ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷனை ரிவர்ஸில் எழுதி கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டாக எழுதிக்கிறேன். இந்த ஹோல் ஈக்குவேஷனை டிடியால் மல்டிப்ளை பண்ணலாம். டி பை டிடியால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுனா the first equation minus small p plus dou F2 by dou Q times dq. So dq plus second term என்ன வரும்னா dou F2 by dou capital P minus Q இங்கே வந்து என்ன வரும்னா dp ஏன்னா dt கேன்சல் ஆகிடும் ஹோல் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணும்போது. the third equation என்ன வரும்னா H minus K plus dou F2 by dou T into dt equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா this equation it's linearly independent. The coefficients are goes to 0. இந்த மாதிரி ஒரு linearly independent equation இருந்துச்சுன்னா அந்த coefficient ஆகுனா 0 ஆகும். ஏன்னா dq the small change in the old coordinate dp the small change in the because அந்த டைமை பொறுத்து அந்த சிஸ்டம் எவ்வளோ ஆகுறதால அது எதுவுமே 0 ஆகாது. அதாவது இங்கே இருக்க dq 0 ஆகாது, dpயும் 0 ஆகாது, the time it's a measurable quantity இதுவும் 0 ஆகாது. அப்படின்னா எதுதான் 0 ஆகுனா அதனுடைய coefficient individual coefficient separately goes to 0. அதான் the linearly independent differential equation. So அப்படின்னா the coefficient must be 0. அப்படின்னா இந்த equation goes to 0. right hand side என்ன 0 இருக்குது, எனக்கு 0 வேணும்னா coefficient must be 0. அப்படின்னா the first coefficient எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா minus p plus dou F2 by dou Q equal to 0. இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா the first momenta suppose உங்களுக்கு generating function என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா you can find easily what is your old momenta, that is a derivative of the partial derivative of the generating function to with respect to the small q.
So இது the first set of equation இந்த generating function type 2. next coefficient பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா dou f2 by அதாவது dp coefficient இங்க பார்த்தீங்கன்னா இந்த dp coefficient என்ன இருக்குன்னா இதுதான் coefficient. So dou f2 by dou capital P minus q capital Q goes to 0. So அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா the capital Q is equal to the partial derivative of the generating function type 2 with respect to the new momenta. So அப்புறம் new coordinate தேவைன்னா இந்த மாதிரி partial derivative எடுத்தா போதும். The last coefficient பார்த்தீங்கன்னா the dt coefficient h minus k plus dou f2 by dou t equal to 0. So அப்பனா இங்க உங்களுக்கு என்ன வரும்னா the new Hamiltonian ஒரு சைடு தந்தீங்கன்னா plus ஆயிடும். That would be equal to h plus dou f2 by dou t. அதாவது f2 explicit time depend பண்ணி இல்லாத இருந்தா நீங்க என்ன செய்யலாம்னா the k equal to h அதாவது energy conserved. The coordinate நாம சேஞ்ச் பண்ணாலுமே ஓல்டுக்கு நியூ கோஆர்டினேட் சேஞ்ச் பண்ணாலுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா system energy is conserved before as well as the after. அந்த dou f2 by dou t goes to 0. The old new Hamiltonian is equal to the old Hamiltonian. Hamiltonian is a representation for the total energy of the system. Old coordinate same energy தான் இருக்கு, new coordinate same energy தான் இருக்கு. So the total energy is conserved. And the function and the generating function type 2 f2, if it is not depend on the explicitly time, the energy is conserved. ஸோ இதுதான் இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்புறம் நமக்கு என்னன்னா f2 ஃபங்க்ஷன் தெரிஞ்சிட்டுன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த டைப் 2 generating function. இல்லைன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த வாட் இஸ் f2. இதை 3 ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி ஈஸியாக இது 2 ஈக்குவேஷனே போதும் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா சப்போஸ் என்னுடைய மேபி ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.